வணக்கம். இன்னைக்கு சிம்பிளான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு a4e சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கேக் செய்கிறதுக்கு அரை கப் செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் எடுத்திருக்கேன். கேக் செய்கிறதுக்குனே இந்த மாவு கிடைக்கும். அது இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லை வீட் ஃப்ளார் கூட எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப் ஃபுல்லாக ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சின்ன சின்ன கட்டி இல்லாமல் மாவை சலிச்சுக்கணும். அதுக்கு ஜல்லடையில் அரை கப் மாவை கொட்டிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணும். இப்போது இதை விஸ்கர் வச்சு நல்லா சலிச்சுக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் வரும். இதை இன்னொரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். சின்ன மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச சர்க்கரையும் எண்ணெயும் சேர்த்து மிக்சியில் அரைக்கணும். 1 நிமிஷம் இது நல்லா முட்டை, எண்ணெய், சுகர் எல்லாம் ஃப்ளஃபியாக ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இந்த எக் மிக்சரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது கூட நம்ம சலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்கரில் மிக்ஸ் பண்ணணும். லம்ப்ஸ் வராமல் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். கெட்டியாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போது நான் எல்லா மாவையும் இந்த எக் மிக்சரில் மிக்ஸ் பண்ணிட்டேன். கேக் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. பிளெயின் கேக் வேணும்னா இந்த மிக்சரையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் செய்யலாம். நான் செய்கிறது வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். அதனால் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேக் மிக்ஸை விஸ்கரில் எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு மாவு லூஸாக வரும். பாருங்கள் மாவு எவ்வளோ லூஸாக வருதுன்னு. இப்போது நம்ம வெண்ணிலா கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் மிக்ஸை கேக் பேனில் ஊற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கேக் பேனில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவணும். எண்ணெய் தடவிட்டு அது மேலே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போது வெண்ணிலா கேக் மிக்ஸை பவுலில் இருந்து கேக் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணணும். எப்போவுமே கேக் பேக்காகி வரும்போது இந்த கேக் பேனுக்கு மேலே வரும். அதனால் கேக் மிக்ஸ் ஊற்றும்போது கேக் பேனில் பாதிக்கு கீழே தான் எப்போவுமே கேக் மிக்ஸ் ஊற்றணும். அவனை ஃபஸ்ட்டு 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரி வந்துருச்சு. இப்போது நம்ம கேக் பேனை அவனில் வச்சு 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணணும். முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கேக் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதை அவன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். டூத் பிக் வச்சு இப்படி குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். பாருங்கள் நல்லா ஒட்டவே இல்லை. இதை இப்போது நான் சைடு ஃபுல்லாக கத்தி வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பிளேட் வச்சு அதை இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேக்கிங் பேப்பரை எடுத்துடுறேன். சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எப்படி சாஃப்டாக அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி வருதுன்னு பாருங்கள்.
ரொம்ப டேஸ்டியான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயே நம்ம செஞ்சிட்டோம். இந்த கேக்கை அவன் இல்லாமல் இட்லி குக்கர் இல்லை பேனில் கூட செய்ய முடியும். என்னோட நெக்ஸ்ட் கேக் ரெசிபி வீடியோவில் அவன் இல்லாமல் எப்படி கேக் செய்கிறதுன்னு காமிக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரெசிபி சமைச்சு பார்த்து கமெண்ட் செய்யுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.